தமிழக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மற்றும் அவசரமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இயற்கை இடர்பாடுகள் மற்றும் பருவமழை மாற்றங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் தற்போது மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடப்பாண்டில் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்களை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தங்களது பயிர்களை காப்பீடு செய்வது மிகவும் அவசியமாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நெல், மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட 14 வகையான வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், மஞ்சள், இஞ்சி போன்ற 12 வகையான தோட்டக்கலை பயிர்களும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வறட்சி, வெள்ளம் அல்லது பூச்சி தாக்குதல்களால் பயிர் சேதம் ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் முதல் 37,000 ரூபாய் வரை இழப்பீடு கிடைக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடைபெற்று காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் வரும் நிலையில் இதுவரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தவரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம். வங்கிக் கடன் பெறாத விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாகவோ அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தின் வழியாகவோ நேரடியாகவோ பதிவு செய்யலாம். விண்ணப்பிக்கும் போது கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். காப்பீடு செய்த பிறகு அதற்கான ரசீதை பெற்று அதில் பயிர் மற்றும் கிராம விவரங்கள் சரியாக பதிவேற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியம். காலக்கெடுவை பொறுத்தவரை ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் குறுவை நெற்பயிருக்கு சாகுபடி செய்ய வரும் ஜூலை 15ஆம் தேதி கடைசி நாளாகும். மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். இந்த காலக்கெடு எக்காரணத்தை கொண்டும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்பதால் விவசாயிகள் கடைசி நேர நெரிசலை தவிர்க்க இப்போதே விண்ணப்பிக்குமாறு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உழைப்பிற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழும் இந்த திட்டத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி பயனடையுங்கள்.